நல்ல வேளை மழை வரதுக்கு முன்னாடியே 3 நாளைக்கு தேவையான காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மழைக்கு அடிக்கடி கடைக்கெல்லாம் போக முடியாது. மழைக்கு வேற எந்த ஒரு ஆன்லைன் டெலிவரியும் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேவையான பொருளை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 10 நிமிஷத்துல ஜெப்டோ வந்துரும். இன்ஸ்டாமார்ட்ல போட்டுக்கலாம், பிங்கிட்ல போட்டுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா வெதர் இஷ்யூனால டெலிவரி எதுவுமே கிடையாது. அப்புறம் ஒழுங்கா தூக்கிட்டு போயிருந்தாலே எல்லாம் சரியா இருந்திருக்கும். இப்படிதான் தூக்குவேன்னு தூக்குனால மிஸ் ஆயிடுச்சு. என்னால முடியும்னு நினைச்சு 2வது தடவையும் ட்ரை பண்ணேன். கரெக்டா வந்துருச்சு. இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ். இதுல இருந்து என்ன தெரியுது, எத்தனை தடவை மிஸ் ஆனாலும் ட்ரை பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா நடக்கும். இன்னைக்கு லஞ்சுக்கு நூக்கல் சாம்பார் மட்டன் சுக்கா தான் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வீட்ல நூக்கல் சாம்பார் செய்ய போறேன். இல்ல நூக்கல் வச்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன். இந்த காயோட தோல் சீவுறதுக்கு கஷ்டப்பட்டேன் பாருங்க. எப்பாடியோ இதுல இந்த குக்கர் விசில் சவுண்ட் வேற நடுவுல பயம் பூத்திட்டே இருந்துச்சு. இந்த காயோட தோல் தான் ரஃபா இருக்கா இல்ல நம்ம சீவுற மிஷின் தான் ஒருவேளை சரியில்லையோன்னு 1க்கு 2 தடவை இந்த கேரட் பீட்ரூட் எல்லாம் போயிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுலலாம் நல்லா வருது. ஆனா இந்த காயில மட்டும் வரல. இது வராது சாமின்னு ஓரங்கட்டலாம் நினைக்கும் போது சூப்பரா வந்துச்சு. நல்ல வேலை ஒரே ஒரு காய் தான் வாங்கிட்டு வந்தேன். இதுலயே எனக்கு 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு. எப்பயும் வைக்கிற மாதிரி தான் சாம்பார் வச்சிருந்தேன். ஆனா ஒரே ஒரு உட்டாலக்கடி வேலை மட்டும் பார்த்துட்டேன். என்னன்னா இந்த மசாலா போட்டு தானே தண்ணி ஊற்றுவோம் காய்க்கு. ஆனா இந்த முறை தண்ணி ஊத்திட்டு தான் மசாலாவே போட்டோம்னா எனக்கு என்னவோ டேஸ்டே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இந்த நூக்கல் சாம்பார்ல டேஸ்ட் தெரியுமா தெரியாதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் மட்டன் தொக்கும் பண்ணியிருந்தேன். அது நாளைக்கு வீடியோல வரும்.